அனைவருக்கும் வணக்கம். 10ல இருந்து 15 சீட்டு கேட்டோம், 6 சீட்டு தான் தருவோம்னு சொல்லிட்டாங்க. அதை ஏத்துக்கிட்டு வந்தா என்ன ஏன் இழிச்சவாய் நான் பாக்குறீங்க அப்படின்னு தன்னோட உள்ள குமுறலை வெளிப்படுத்தி இருக்கிறார் திருமாவளவன் அவர்கள். திமுக விசிகாவுக்கு இடையேயான அந்த சீட்டு பேரம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதையும் வெளிப்படையா சொல்லியிருக்காரு. கூடவே சமீப காலமா திருப்பூரும் அஜித்குமாருடைய விசாரணை கொலை வரைக்கும் இவரோட திமுக முட்டு அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமா அதிகரிச்சிருக்கு. அதை பத்தி இதுல பேசுவோம். குழந்தைங்களுக்கு பூச்சாண்டியை காட்டி சாப்பாடு ஊட்டுற மாதிரி பாஜகவை காட்டி திமுக உங்களுக்கான சீட்டுகளை தொடர்ச்சியா குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் இது ரொம்ப சார் சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் நேர்காணல் ஒன்று கொடுத்திருந்தாரு. அதுல விசிகா திமுக கிடையான உறவு எப்படி இருக்கு, 2026ல எத்தனை சீட்டுகள் கேட்க போறாங்க, கடந்த காலங்களில் எத்தனை சீட்டுகள் வாங்கி போட்டிட்டாங்கன்னு பல விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அதுல இதுவரைக்கும் திருமாவளவன் அவர்கள் வெளியே சொல்லாத ஒரு செய்தியை சொன்னாரு. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவிடமிருந்து 6 சீட்டுகளை வாங்கி போட்டிட்டாங்க இல்லையா, அந்த 6 சீட் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்குது. நீங்க அதுக்கு முன்னாடி கடந்த காலங்களிலேயே 10 சீட்டுகளை வாங்கி போட்டிட்டு இருக்கீங்களே, ஏன் நீங்க 6க்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது ஐயா சொன்ன காரணம் என்னன்னா, பிரசாந்த் கிஷோர் பிகேன்னு சொல்றோம் இல்லையா, அவர் 6 சீட்டு வாங்கி போட்டி போடுங்க, போதும் திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கணும், அதனால நீங்க கம்மியான சீட்டுகளை போட்டிடுங்க அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்டுக்கிட்டு நாங்க 6 சீட்டு வாங்கி போட்டி போட்டோம்னு சொல்றாருங்க. எங்க பிரசாந்த் கிஷோர் யாரு? திமுகவினுடைய வேலையால், திமுக காசு கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கிற ஒரு நபர். அவர் சொன்னாருன்றதுக்காக நாங்க 6 சீட்டுக்கு ஓகே சொல்லிட்டோம் அப்படிங்கிறத என்னமோ ஒரு பெருந்தன்மையை விட்டு கொடுத்த மாதிரி பேசுறதுங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? 10 தொகுதி நாங்கள் 12 கேட்கணும் அல்லது அதுக்கு மேலே கேட்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நாங்கள் ஃபைட் பண்ணோம். பேச்சுவார்த்தை நடத்தினதே நீங்கள் சொன்ன அந்த டீம் தான், அவங்க தான் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. பிரசாந்த் கிஷோருடைய இது ஒரு பக்கம் இருக்க, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் திருமாவளவன் அவர்கள் கூட இதுக்கு முன்னாடி பயணிச்சிருந்தாரு. விசிகாவில் துணை பொதுச் செயலாளராக இருந்தார். மற்றவர்கள் யாரு கூடயும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ரொம்ப நட்பா இருந்தது கிடையாது. திருமா டு ஆதவ், ஆதவ் டு திருமா அப்படின்னு அவர்களோட தொடர்பே இருந்துச்சு. அந்த சமயத்துல புரட்சிகரமான பல விஷயங்களை விசிகாவில் செய்தவர் தான் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். நாங்க திருமா முதலமைச்சர் ஆகிய பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வேணும் அப்படி இப்படின்னு பல்வேறு கருத்துக்களை பகிரங்கமா பதிவு பண்ணாரு. இவர் இப்படி சொல்றதுக்கு பின்னாடி திருமாவளவன் தான் இருக்காரு அப்படின்னு திமுகவினரே சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு துணிச்சலாக பல வேலைகளை பார்த்தார் விசிகால இருந்து. அதற்கு பின்னாடி ஒரு கட்டத்தில் ஆதவ் அர்ஜுனாவை கட்சியிலிருந்து 6 மாத காலம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. பின்னாடி அவரே நான் கட்சியிலிருந்து விலகிக்கிறேன்னு சொல்லி இப்ப தாவேக்காவில் தஞ்சம் அடைஞ்சிட்டாரு. இப்ப அவரை பத்தி ஒரு விஷயம் பேசும்போது சொல்றாரு, துணை முதலமைச்சர் பதவியெல்லாம் கேட்கறது எந்த மாதிரியான நியாயம், துணை முதலமைச்சருக்கு என்னங்க அதிகாரத்தை பவர் இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. இந்த இடத்தில் நம்மளுடைய உதயனா தாக்கப்பட்டார் அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிறோம். ஏன்னா துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் அவர் தான். துணை முதலமைச்சர் பதவிக்கு ஒரு பவருமே கிடையாது அப்படிங்கிறத திரும்ப அவர்களே சொல்றாரு. எனக்கு புரியல, என்ன துணை முதலமைச்சர்னா என்ன, அது என்ன அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் போஸ்ட்? அது சரிங்கண்ணா, துணை முதலமைச்சருக்கு பதவி இல்லை, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கேட்கலாம் இல்லையா? அதையே நீங்க கேட்க தவறுனீங்க. கடந்த காலங்களில் மேடை தோறும் பேசுனீங்க. இப்ப இன்றைக்கு விஜய் அவர்கள் புதுசா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தரேன்னு சொன்னாலும் அவரை விமர்சிக்கிறீங்க. ஏன் இந்த முரண் அப்படின்னு கேட்கும் பொழுது, இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நம்ம திமுக அதிமுக கூட ஒன்னா போட்டி போட முடியாதுங்க. அவர்கள் மிகப்பெரிய ஆலமரம், நாம இப்பதான் ஒரு வாழைமரம், அதனால நம்ம கொஞ்சம் வளருவோம், அதுக்கப்புறம் நம்ம ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்போம்னு சொல்றாரு. ஆனா வளர்றதுன்னா என்ன? அதிகமான சீட்டுகள் கேட்டு தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்ற உறுப்பினர்களை அதிகப்படுத்துறது தானே வளர்ச்சி. இதை தவிர வேற என்ன ஒரு கட்சியோட வளர்ச்சியா இருக்க முடியும்? ஆனா தேர்தலுக்கு தேர்தல் நீங்க சமரசம் பண்ணிக்கிட்டு சில சீட்டுகளை மட்டும் வாங்கி கொண்டு கூட்டணியில் இருப்பதால் கட்சி எப்படி வளரும்? நீங்க கேட்கிற அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற இடத்துக்கு எப்போது நீங்கள் நகர்வீர்கள்? 2021ல பிரசாந்த் கிஷோர் அவர்கள் உங்களுக்கு அதிகமான சீட்டுகள் கொடுக்கறதுக்கு தகுதி இருக்கு, ஆனா 6 சீட்டு மட்டும் வாங்கிட்டு போட்டி போடுங்க, அதுதான் திமுகவுக்கு நல்லது. இல்லைன்னா நாளைக்கே திமுகவுல இருந்து சில எம்எல்ஏக்கள் வெளியே போயிட்டாங்கன்னா ஆட்சியை கவலக்கூடிய அபாயம் ஏற்பட்டுரும். அதனால திமுகவினுடைய நலன் கருதி நீங்க 6 சீட்டு வாங்கிக்கன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா? அப்பவே திமுகவினுடைய நலன் கருதி நாங்க கட்சி ஆரம்பிக்கல, திமுகவை ஜெயிக்க வைக்க தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க வைக்க நாங்க கட்சி ஆரம்பிக்கல, எங்க கட்சி வளரணும், ஒரு கூட்டணியை நாங்க ஜெயிப்போம், ஆனா எங்க கட்சியோட வளர்ச்சி முக்கியம் நீங்க பேசியிருந்தீங்கன்னா இன்றைக்கு நீங்க இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றதுக்கு நீங்க நோக்கி நகர்ந்திருக்கலாம். பேச வேண்டிய இடத்துல எல்லாம் பேசாம இருந்துட்டு இப்போ இன்றுமே திமுக அதிமுக பெரிய கட்சி, நாம அவங்கள மாதிரி வளர்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும்னு பேசுறது எப்படின்னா நியாயமாகும்? இப்ப சில கேள்விகள் வரலாம். நீ யாரு? விசிகாவில் நாங்கள் 6 சீட்டு வாங்கிட்டு போகிறோம், 10 சீட்டு வாங்கிட்டு போகிறோம், 2 சீட்டு வாங்கிட்டு போகிறோம், உனக்கு என்ன கவலை? நாங்களே கவலைப்படல, எங்கள் தலைவரும் கவலைப்படல, நீ எதுக்கு மேன் கவலைப்படுற அப்படின்னு கேட்கலாம். ரொம்ப நியாயமான கேள்வி. நாங்கள் விசிகா எத்தனை சீட்டு வாங்குது, எவ்வளோ நோட்டு வாங்குது அப்படின்றதுக்காக கவலைப்படவில்லை. விசிகா பாமர மக்களுடைய ஓட்டுகளை வாங்குது, அதுக்காக நான் கவலைப்படுறேன். நீங்கள் பெரும்பாலான மக்களினுடைய வாக்குகளை திமுக பக்கம் திருப்பக்கூடிய வேலையை பார்க்குறீங்க.
அதனால எனக்கு சில கேள்விகள் இருக்கு. நீங்க என்னதான் வந்து சீட்டுகள் நாங்க குறைவா வாங்கிட்டு கூட்டணியில் இருந்தாலும் நாங்கள் மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுப்போம் அப்படின்னு பேசுறீங்க இல்லையா? சமீபத்தில் நடந்த அஜித்குமாரினுடைய விசாரணை கொலை, அதில் திருமாவளவன் அவர்கள் எவ்வளவு வீரியமாக களமாடினார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரி, பெயருக்கு ஒரு கண்டன அறிக்கையை விட்டுட்டு அமைதியாவாச்சும் இருப்பாருன்னு பார்த்தா இந்த இடத்துலயே வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய முட்டா ஒண்ணு கொடுத்துட்டு இருந்தாரு. என்னன்னா, நானே முதலமைச்சரா இருந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, நடக்கிறது நடக்கதான் செய்யும், அதிகாரிகளை தான் நம்ம தப்பு சொல்லணுமே தவிர ஆளுங்கட்சி தப்பு சொல்ல முடியாது அப்படின்னு ஸ்டாலின் அப்படியே தாங்கி பிடிக்கிறாரு. எல்லா ஆட்சியிலும் நடக்குது, எல்லா மாநிலங்களிலும் நடக்குது, யார் முதலமைச்சராக இருந்தாலும் நடக்குது. நான் இருந்தாலும் கூட அப்படிதான் இந்த காவல்துறையினுடைய போக்கு இருக்கும் அப்படிங்கிறது அவங்க. இன்றைக்கு திருப்புவனம் அஜித்குமாரோட வழக்கை சிபிஐக்கு மாற்றினது ரொம்ப சிறப்பான முடிவு அப்படின்னு சொன்ன திருமாவளவன் அவர்கள் 2020ஆம் ஆண்டு சாத்தான்குளம் படுகொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றினதுக்கு சிபிஐயே ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் இருக்குது, பிஜேபி கட்டுப்பாட்டில் இருக்குது, அதனால் நீதி கிடைக்காது, மாநில அரசே விசாரிக்கணும்னு சொன்னாருங்க. அப்போ இன்றைக்கு இந்த வழக்கை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சிபிஐக்கு மாற்றினதால மட்டும் தண்டனை பெற வேண்டிய காவல்துறை குற்றவாளிகள் தப்பிக்க மாட்டாங்களா திருமா அவர்களே? முதல்வர் அவர்கள் சிபிஐ விசாரணைக்காக பரிந்துரைத்திருக்கிறார். இதை தவிர்க்க வேண்டும், கைவிட வேண்டும் என்பது நம்முடைய முதன்மையான கோரிக்கைகளில் ஒன்று. சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று சொல்வதற்கு பல காரணங்கள் உண்டு. சிபிஐ என்பது இப்போது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை விட RSS கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நமக்கு கேள்வி என்னன்னா, அதிகாரிகள் தவறா இருக்காங்க, சரி, அது நமக்கு பார்த்தாலே தெரியுது, அவர்கள் விசாரிக்கக்கூடிய தோணி அப்படிங்கிறது தவறா இருக்குன்னு புரியுது. அதை கட்டுப்படுத்தும் இடத்தில் யார் இருக்கிறாங்க? முதலமைச்சருக்கு இல்லாத அதிகாரம் யாருக்கு இருக்கு? இது வந்து எப்படி இருக்குன்னா, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லி போலீஸ்லாம் திருடனை பிடிக்காம உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்குமோ, போலீஸ்காரங்க தவறு பண்ணும்போது அதை தடுத்து நிறுத்த வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய போலீஸ் மந்திரி ஸ்டாலின் அவர்கள் அமைதியை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இதை கேட்டதுக்கும் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, எங்க ஸ்டாலினால பண்ண முடியக்கூடியதெல்லாம் பண்ணிட்டாரு, அவர் வந்து என்ன பண்ணல, கொலை வழக்கு பதிவு பண்ணிட்டாரு, போலீஸ் சிறையில் அடைச்சிட்டாரு, வழக்க சிபிஐக்கே மாத்திட்டாரு, இதுக்கு மேல அவரால் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. இதை கேட்டவுடனே நமக்கு சில ஞாபகங்கள் வருது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளாஷ்பேக் நமக்கு வருது. இதே மாதிரி ஜூன் மாசம் தான் 2020ல் சாத்தான்குளை படுகொலை நடக்குது. அப்போ நம்ம திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, வளைச்சு போராட்டம், ஆர்ப்பாட்டம் அப்படின்னு விசிக்காக ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. இன்னைக்கும் நீங்கள் வந்து திருமாவளவன் அவர்களோட எக்ஸ் தள பக்கத்தில் போயிட்டு, அன்னைக்கு ட்விட்டராக இருந்துச்சு, அதில் போயிட்டு நீங்கள் வந்து சாத்தான்குளம் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20-30 கண்டன அறிக்கை, ஆர்ப்பாட்டங்கள் குறித்தான செய்திகள்லாம் வரும். அப்போ அந்த அளவிற்கு வந்து வீரியமாக திருமாவளவன் அவர்கள் அந்த சமயத்தில் சாத்தான்குளம் சம்பவத்துக்கு அரசுக்கு எதிராக தன்னுடைய குரலை பதிவு செய்திருக்கிறார், அதை வீரியமாக முன்னெடுத்திருக்கிறார். அப்படியே இப்படி நீங்க திருப்புவனம்னு போட்டீங்கன்னா ஒரே ஒரு கண்டன அறிக்கை மட்டும்தான் இருக்கும். அன்றைக்கு நடத்தின மாதிரி ஏங்க நீங்க பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஏன் நாங்க தான் பண்ணணுமா, நீங்க பண்ணக்கூடாதா, நீங்க பண்ணுங்க, எல்லாத்துக்கும் திரும்ப தான் வரணுமா அப்படின்னு நம்ம பக்கமே திருப்பி விட்டுருவாரு. அப்புறம் இன்னொரு கேள்வி, எங்க அதிமுக ஆட்சியிலனா எடப்பாடி அரசுன்றீங்க, இபிஎஸ் அரசுன்றீங்க, இங்க மட்டும் என்னங்க நீங்க ஸ்டாலின் அரசு சொல்ல மாட்டேங்கிறீங்க, வெறும் அதிகாரிகள் மேலேயே அட்டாக் பண்றீங்க. அதற்கும் திரும்ப அவர்கள் சொல்றாரு, ஏங்க நான் வந்து அதிமுக ஆட்சியிலேயுமே எடப்பாடி விமர்சிக்கல, அந்த அதிகாரிகளை தான் விமர்சிச்சேன், எப்பவுமே இந்த அதிகாரிகள் மோசமானவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. நம்மளும் தேடி பார்க்கும்போது கிட்டத்தட்ட அது உண்மைதான். ஏன்னா அதிமுக ஆட்சி காலத்திலுமே நேரடியாக வந்து எடப்பாடி பதவி விலகுக அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு சொல்லலை. ஆனால் இவர் தான் சொல்லலை, மாறாக இவருடைய நாகப்பட்டினம் எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ் இருக்கா இல்லைங்களா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் அரசே சாத்தான்குளை படுகொலைக்கு நீதி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, அவர் அப்படியே இப்போ என்ன கேட்டிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அரசுன்னு கூட சொல்ல வேணாங்க, திமுக அரசுன்னு சொல்லாமல, அப்படி கூட கிடையாது, அதிகாரிகள் செய்தது ரொம்ப தப்புங்க, ஏங்க அப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்காரு. சரி விடுங்க, அப்போ நாங்கள் வந்து எதிர்கட்சியா இருந்தோம், இப்போ நாங்கள் ஆளுங்கட்சியோட ஒரு அங்கமா இருக்கோம், எப்படிங்க பழைய மாதிரி பேச முடியும்? அதுதான் இப்போ விசிகவினர் கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எக்ஸ்கியூஸ். மக்கள் பிரச்சனைகளை மிகவும் வீரியமாக முன்னெடுத்த திருமா அவர்களால் இன்றைக்கு இந்த அளவிற்கு தான் ஆளும் தரப்பிற்கு எதிராக மக்கள் பக்கம் நின்று குரல் எழுப்ப முடிகிறது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. கூடுதலா இன்னொரு விஷயத்தையும் பத்தி பேசிடலாம். கடந்த காலத்துல விக்கிரவாண்டியில விஜய் அவர்கள் மிகப்பெரிய மாநாடு போட்டார் இல்லைங்களா, அந்த மாநாட்டில் அப்பவே பேசப்பட்ட ஒரு விஷயம் தான், மிகப்பெரிய அளவில் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டது பட்டியலின மக்கள், எல்லாருமே வந்து விசிகாவினுடைய வாக்காளர்களாக இருந்தவங்க, இப்போ அப்படியே விஜய் பக்கம் போறாங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே திருமாவளவன் அவர்களுக்கு வார்த்தையே வரல, அப்படியே விளவளத்து போயிட்டாரு. விஜயினுடைய மாநாடு நடந்தப்போ எங்களுக்கு கிடைச்ச தகவல்கள் வந்து அதிகமா பட்டியல் சமூக இளைஞர்கள் அங்க போயிருக்காங்க. தப்புங்க இது. நான் கேள்வி முடிச்சிடறேன். சும்மா யூகங்க. நான் கேள்வி முடிச்சிடறேன். ஏன் வேற சமூகத்துல யாருமே போகல? நான் கேள்வி முடிச்சிடறேன். இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, எங்க கூட கூட்டணிக்கு வாங்கன்னு விஜய் அழைப்பு விடும்போது விஜய் நம்பி யாரும் போகாதீங்க, விஜய்க்கு பின்னாடி பிஜேபி இருக்கு அப்படின்னு பதற்றத்தில் திருமா அவர்கள் பேசியதன் பின்னணி விசிகா வாக்குகள் வெளியே போனதுதான் காரணமோ என்று தோணுது. நிறைய நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, விசிகா வந்து எத்தனை சீட்டு வாங்குறாங்க, அதிகமான சீட்டு நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்ற இடத்துல நாம இல்லை, அது அவங்க எடுக்கிற முடிவுதான். ஆனா மக்கள் பிரச்சனைக்கு கொஞ்சமாச்சும் நேர்மையா வந்து குரல் கொடுங்க, ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒன்று, எதிர்கட்சியா இருக்கும்போது ஒன்றுங்கிற மாதிரி ஒரு இரட்டை நிலைப்பாடு இருக்காதீர்கள் விசிகாவினரே அப்படிங்கிறதான் என்னோட கோரிக்கை. நன்றி.